வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா அணுக்கு ஒட்டுதல். நேத்து நம்ம கிளாஸ்ல ஒட்டுதலோட வகைகள் 5 டைப் இருக்குன்னு பார்த்தோம். அதுல என்ன மட்டும் பார்த்து முடிச்சோம்? மொட்டு ஒட்டுதல் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா அணுகு ஒட்டுதல். அணுகு ஒட்டுதல்ங்கிறது என்னன்னா, ஒரு தாவரத்தை தொட்டிலையும் இன்னொரு தாவரத்தை மண்ணுல வேரூன்றி இருக்கிற ஒரு தாவரமா செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப அந்த தொட்டி தாவரத்தை என்ன செய்யணும்னா, மண்ணுல வேரூன்றி ஒரு மரம் வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு செடி, அது பக்கத்துல வச்சு இந்த 2 கிளைகளையுமே, தொட்டி செடியோட கிளையையும் அந்த மரத்தோட கிளையையும் லேசா அந்த பட்டைய சுரண்டிட்டு 2 தாவரத்தையும் ஒன்னா வச்சு இணைச்சு கட்டிடுறோம். ஓகேவா? ஒன்னா இணைச்சு கட்டும் போது ஒரு 4 வாரங்கள்லயோ 3 வாரத்துக்கு அப்புறமாவே நம்ம இணைச்ச பகுதி என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா புதுசா துளிர் விட ஆரம்பிக்கும். அப்ப புதுசா துளிர் விட பகுதி நம்ம வெட்டி என்ன செஞ்சுக்கலாம், மறுபடியும் இன்னும் ஒரு தொட்டி தாவரமா நம்ம வளர்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்த மெத்தட் பாருங்க, நா ஒட்டுதல். இது ஏன் நா ஒட்டுதல், டங் கிராஃப்டிங் சொல்றாங்கன்னா, நம்ம நாக்கு எப்படி ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா இணைக்க போற தண்டு பகுதியும் வேர் பகுதியும் நம்ம என்ன செய்யணும்னா சாய்வா சருகளா நம்ம வெட்டணும், வெட்டி இணைக்கணும். அடுத்தது பாருங்க, நுனி ஒட்டுதல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன தாவரங்களை தான் ஒட்டுதலுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம பெரிய மரங்களை யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம என்ன பண்றோம், வீட்டுல ஒரு தேக்க மரம் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் நல்லா வளர்ந்து முத்தி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், வீட்டு அருகாலுக்கோ ஜன்னல் செய்வோம். அந்த மரத்தை வெட்டிட்டோம்னா அந்த அடிப்பகுதி எப்படி இருக்கும், ரவுண்டா கட்டையா இருக்குமா, வேரூன்றி அந்த பகுதி அப்படியே இருக்கும். இப்ப நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது துளிர் வராம கொஞ்ச நாள்ல அது இறந்து போயிடும். ஆனா அதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தாவரத்துக்கு தண்ணி ஊத்தி அந்த வெட்டின பகுதி இருக்கு இல்லையா, மேல் தளம், அதுல நம்ம என்ன செய்யலாம்னா நிறைய ஓட்டைகள் போட்டு மத்த தண்டு பகுதியை செருக்கும் போது ஒரே நேரத்துல நம்ம 5-6 தண்டுகளை கூட என்ன பண்ணிக்கலாம்னா வளர செஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆப்பு ஒட்டுதல். ஆப்புனாலே எப்படி இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம அந்த மரக்கட்டையை என்ன செய்யணும்னா ஆணி மாதிரி ஷார்ப்பா சீவி வேர்க்கட்டையோட நம்ம சொருகி வைக்கணும். நீங்க அடுத்த பேஜ்ல படம் வருது, அதை பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும். மொட்டு ஒட்டுதல் நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2வதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா அணுகு ஒட்டுதல். அணுகு ஒட்டுதல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு மரத்தோட கிளையும் ஒரு தொட்டி தாவரத்தையும் ஒன்னா இணைக்கிறாங்களா, ரெண்டுத்தையும் அப்படியே வைக்கும் போது ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சிடும், அது ரெண்டும் ஒட்டி தனி தாவரமா வந்துடும். இப்ப இந்த டேப் போட்டு ஒட்டிருக்காங்க, சணல் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த போர்ஷனை மட்டும் வெட்டி எடுத்து இதை நம்ம தனியா ஒரு தொட்டில வச்சு வளர்த்துக்கலாம். இப்ப தொட்டி தாவரம் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிடும், இந்த மரக்கட்டையும் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த நா ஒட்டுதல் பாத்தீங்கன்னா, மரத்தோட தண்டை என்ன பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்லைஸ் இப்படி பண்ணணும். ஓகேவா? அப்பதான் என்ன பண்ணும்னா அந்த 2 பீஸும் ஒட்டும். ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்ல தான் நம்ம தண்டை வெட்டணும். அடுத்தது நுனி ஒட்டுதலுக்கு வாங்க. நுனி ஒட்டுதல் நம்ம என்ன சொன்னோம், ஒரு பெரிய மரக்கட்டையை, இந்த மரத்தை நம்ம வெட்டியாச்சு. அப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது எப்படி இருக்கு, பெரிய சைஸ்ல இருக்கு. அப்ப இந்த பெரிய பரப்பளவுல நம்ம 2 கிளையோ 3 கிளை 4 கிளை அந்த மாதிரி சொருகும் போது ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே நேரத்துல 4-5 தாவரங்களை நம்ம ஒட்டு முறையில உருவாக்கிக்க முடியும். அடுத்து பாருங்க, ஆப்பு ஒட்டுதல். ஆப்புனாலே எப்படி இருக்கும், ஷார்ப்பா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த வி மாதிரி ஒரு ஷேப்பை உருவாக்கி அதுல நம்ம என்ன செய்யறோம், மரக்கட்டைய இந்த மாதிரி ஷார்ப்னஸா பண்ணிடணும். இதை நல்லா ஒட்டுறனா சக்சஸ்ஃபுல் ஆகாது. அடுத்தது கடைசியா வரக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா பதியம் போடுதல். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். ஓகேவா? இங்க படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, பதியம் போடுதல். இதை பாத்திருக்கீங்களா? நம்ம ஒரு தாவரத்தோட கிளைகள் வளர்ந்து போகும். அதுல மண்ணுக்கு கீழே உள்ள கிளைய என்ன செய்வோம், எப்பவுமே வளைச்சு வச்சு அது மேல மண்ணை கொட்டி வெயிட்டுக்கு ஒரு கல்லை வச்சுட்டு தினமும் நீங்க தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல நீங்க மண்ணுல புதைச்சு வச்ச கிளையில என்ன வர ஆரம்பிச்சிடும், வேர் வர ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அதை கட் பண்ணி இன்னொரு புது தாவரமா வளர்த்துப்போம். இதை மேக்சிமம் எதுலாம் நம்ம பண்ணுவோம்னா, ஜாஸ்மின் இருக்குல்ல, குண்டுமல்லி செடி, அதுல பண்ணுவோம். இன்னொன்னு ரோஸ் செடி இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் இந்த பதியம் போடுற மெத்தட் நம்ம செய்வோம். ஈஸியான ஒண்ணுதான். அந்த பதியம் போடுறதுல எத்தனை வகைகள் இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா, இதுல பாருங்க, மண்மூட்டு பதியம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. மண்மூட்டு பதியம் ஒண்ணு, காற்று பதியம்னு 2 வகையா கொடுத்திருக்காங்க. அது என்ன மண்மூட்டு பதியம் அப்படின்னா, இங்க டிக் பண்ணிருக்கேன் பாருங்க, இதுதான். இது சாதாரணமா நம்ம எப்போதும் போல பண்றது. ஓகேவா? ஒரு கிளைய வளைச்சு வச்சு அது மேல மண்ணை குட்டி வைக்கிறது தான் மண்மூட்டு பதியம். அதுவே காற்று பதியம் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க, பட்டை பிசும் நீக்கப்பட்டது. அதாவது ஒரு தாவரத்தோட கிளைய எடுக்கிறாங்க, அது மேல உள்ள அந்த மரப்பட்டைய லேசா சுரண்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2வது படத்துல என்ன செய்யறாங்க, ஈர மண்ணை வச்சு
நல்லா இறுக்கமா பாலித்தீன் கவர் போட்டு என்ன செஞ்சிடணும், இறுக்கமா கட்டி வச்சிடணும். உள்ள இருக்கிறது ஈரமண். ஏன்னா நீங்க மேல தினமும் என்ன பண்ணிக்கலாம், தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம அந்த பட்டை உரிச்சோம்ல அந்த இடத்துல பார்த்தோம்னா புதுசா வேர் விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கிளைய வெட்டி புது செடியா நம்ம வச்சுக்கலாம். ரோஸ் செடியிலாம் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா மாற்றுப்பதியம் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பாரம்பரிய முறைகளோட முறைகள் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம அந்த பாரம்பரிய முறைகள் 3 டைப் பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது என்னென்னலாம் பார்த்தோம்? போத்து நடுதல் ஒண்ணு பார்த்தோம், ஒட்டுதல் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பதியம் போடுதல் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இதோடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன? நிறைகள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பாரம்பரிய முறைகளின் மூலம் உருவாக்கப்படும் தாவரங்கள் மரபணு ரீதியாக ஒரே மாதிரியானவை. ஏன் ஒரே மாதிரியானவை? நம்ம வந்து பாலிலா இனப்பெருக்கம் பண்றோம். அப்ப ஒரு பெற்றோர் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அந்த ஒரு பெற்றோர் தாவரத்தோட குணங்கள் தான் என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்த தாவரத்துக்கு அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். 2வது பாயிண்ட் பாருங்க. இம்முறையின் மூலம் அதிக தாவரங்களை குறுகிய காலத்தில் உருவாக்க முடியும். இது வந்து பெஸ்ட் பாயிண்ட். நம்ம என்ன செய்யறோம், ஒட்டுதல் மூலயமா கிராஃப்டிங் பண்றது மூலயமா சின்ன குறைவான காலத்திலேயே அதிகமான தாவரங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம். 3வது பாயிண்ட் பாருங்க. சில தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை அல்லது இந்த குறைவான விதைகளை உருவாக்கும். இன்னும் சில தாவரங்களில் உருவாக்கப்படும் விதைகள் முளைப்பதில்லை. இத்தகைய எடுத்துக்காட்டுகளில் இம்முறைகள் மூலம் குறுகிய காலத்தில் அதிக தாவரங்களை உருவாக்க முடியும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்ல, ஒரு செங்கல் செடியை வைக்கிறோம், 2 மாசத்துலயே நல்லது பெரிய செடியா வளர்ந்து முடிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், அதுல இருந்து ஒரு 4-5 கிளையை கட் பண்ணி வச்சீங்கன்னா நமக்கு எத்தனை செடி கிடைச்சிடும்? இப்ப 5-6 செடியா அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு இதுல என்ன சொல்றாங்கன்னா, தேக்க மரம் பார்த்திருக்கீங்களா? தேக்க மரம் அதிகமான விதைகளை உருவாக்கும். ஆனா அது உருவாக்குற ஒரு விதைகள் கூட என்ன பண்ணாது, முளைச்சே வராது. தேக்க மரத்துல பாத்தீங்கன்னா வேர் கட்டிங் மூலமா தான் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு தாவரத்தை நமக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி விதைகளை உருவாக்குனாலும் முளைக்கக்கூடிய தன்மை இல்லாத தாவரங்களை நம்ம இந்த மாதிரி பாலில்லா இனப்பெருக்க முறையில வந்து நம்ம இனப்பெருக்கம் செஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, 4வது பாயிண்ட். தழைவழி இனப்பெருக்கம் மூலம் அதிக செலவில்லாமல் ஒரு சில தாவரங்களை பெருக்கமடைய செய்ய முடியும். எடுத்துக்காட்டு சொலானம் டியூபரோசம். சொலானம் டியூபரோசம்ங்கிறது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தாவரங்கள்லாம் நம்ம பாலில்லா இனப்பெருக்க முறையில வந்து அதிக அளவுல உருவாக்கிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. நோய் எதிர்ப்பு, உயர் விளைச்சல் போன்ற விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட 2 வெவ்வேறு தாவரங்கள் ஒட்டு செய்யப்பட்டு புதிய தாவரங்களாக அதே விரும்பத்தக்க பண்புகளுடன் வளர்க்க முடியும். அதாவது நமக்கு எப்படி பிடிக்குதோ, அதாவது நம்ம என்ன செய்யறோம், ஒரு நாட்டு மரம் எடுத்துக்கிறோம், ஒரு அல்போன்சா மாம்பழத்தை எடுத்து 2த்தையுமே என்ன செஞ்சிடும், கலப்பினம் செஞ்சு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி வளர்த்துக்கலாம். உயர் விளைச்சல் கொடுக்கும் அந்த தாவரங்கள். அடுத்தது குறைகள் பாருங்க. வைரஸ் தொற்று கொண்ட பெற்றோர் தாவரங்களை இம்முறையில் பயன்படுத்தும் போது வைரஸ் தொற்று கொண்டு புதிய தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதாவது தாவரங்களும் பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸால அஃபெக்ட் ஆகும். அப்ப ஒரு நோயுற்ற தாவரத்துல போய் நீங்க ஒட்டு போடுறீங்க, பதியம் போடுறீங்க அப்படின்னா நீங்க ஒட்டு போடுற தாவரத்திலையும் கண்டிப்பா அந்த நோய் தொற்று பரவ ஆரம்பிக்கும். அடுத்த பாயிண்ட். தழைவழி பெருக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் தழை உறுப்புகள் பருத்த தன்மை கொண்டுள்ளதால் அவைகளை சேமித்து வைப்பதும் கையாள்வதும் கடினம். இதோட நமக்கு இந்த செயற்கை முறைகள் முடிவடைஞ்சிச்சு.